வணக்கம் நேயர்களே. வீதியின் ஒரு பக்கத்திலிருந்து மறு பக்கத்திற்கு சென்ற சிறுவனை டோல்பின் ரக வாகனம் ஒன்று அடித்து தள்ளியதில் படுகாயமடைந்த சிறுவன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டான். தொடர்ச்சியாக என்ன நடந்தது பார்ப்போம் விரிவாக இந்த செய்தியில். கிழக்கு மாகாணத்தில், இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் வாகரை பனிச்சங்கேணி பாலத்தில் நேற்று இரவு தாய், தந்தை, மகன் 3 பேரும் தங்களுக்கு சொந்தமான முச்சக்கர வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்தார்கள். அப்படி பயணித்துக் கொண்டிருந்த பொழுது திடீரென்று முச்சக்கர வண்டியினுடைய ஹெட்லைட் முன்னுக்கு எரியாமல், கொஞ்சம் டெமில் எரியாமல் இருந்திருக்கு. அப்போ அந்த வாகனத்தை சைட் பண்ணிவிட்டு தந்தை என்ன செய்திருக்கின்றார், அதை சரி பார்த்து கொண்டிருந்திருக்கின்றார் பனிச்சங்கேணி பாலத்துக்கிட்ட. அப்போ தாய் என்ன செய்திருக்கிறா, சரி அவர் லைட்டை தானே செக் பண்ணுறார், செட் பண்ணிட்டு மெல்லமாக இறங்கி ஃபோன் கதைச்சு கொண்டு அடுத்த கரைக்கு போயிருக்கிறார். அப்போ உள்ளுக்கு இருந்த மகன் பார்த்தான், அப்பா லைட் திருத்துறார், அம்மா ஃபோன் கதைக்கிறார். அப்பாட்ட இப்போ போனால் பேசுவார், அம்மாட்ட போய் நிற்பம் பண்ணிட்டு வீதியை கடந்து கொண்டு போயிருக்கிறான். அப்போ டோல்ஃபின் ஹேஸ் ஒன்று வந்து பிள்ளைக்கு மேலே அடித்தா அந்த இடத்துல 8 வயசு பிள்ளையா, ஆம்பளை பிள்ளை 8 வயசு, விழுந்துட்டான். விழுந்து காயமடைந்தோடனே பதறி போய் அதுக்கு பிறகுதான் ஓடி வந்து வாழைச்சேனை வைத்தியசாலையில் சிறுவன் அனுமதிக்கப்பட்டான். சிறுவன் வந்து 8 வயது, வாழைச்சேனை மீராவுடைய சேர்ந்த சிறுவனா. அப்போ அனுமதிக்கப்பட்டோன்னே சிறுவன் சிகிச்சை பலனளிக்கவில்லை, அது தீவிர சிகிச்சைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டது. துரதிருஷ்டவசமாக சிறுவன் இறந்து விட்டான் என்று வைத்தியசாலை வட்டாரங்கள் உறுதிப்படுத்தின. இதனைத் தொடர்ந்து விரைந்து வந்த வாழைச்சேனை போலீசார் அந்த வேன் சாரதி, டோல்ஃபின் ரக வாகன சாரதியை கைது செய்து கொண்டு சென்றார்கள். வாகனம் போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. விசாரணைகளுக்காக குடும்பத்தினர் அழைத்து செல்லப்பட்டார்கள். அப்பொழுதுதான் இந்த விடயங்கள் எல்லாம் தெரிய வந்தது. தாங்கள் வாழைச்சேனை மீராவுடைய சேர்ந்தவர்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டு வாகரை பனிச்சங்கேணி பாலத்தில் வந்தனாங்கள். லைட் எது பிரச்சனை எரியாமல் போடுது. அப்போ நான் திருத்த போனான். வைஃப் வந்து ஃபோன் கதைச்சு கொண்டு அங்காளி பக்கம் போடுவான். இந்த வாக ஆட்டோ இருந்த துன்பத்துக்கு மேலே துன்பத்தை நான் சொல்கிறேன், அல்லது ஒரு கேலியாக நான் இதை சொல்கிறேன்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது. ஹஸ்பண்ட் வந்து லைட் எரியன்னு முன்னுக்கு போனால் அந்த ஆட்டோக்கு இருந்து ஃபோன் கதைக்கிறதுல வாக்கு என்ன பிரச்சனை தாய்க்கு? ஏன் அதுலேருந்து ரங்கி அதில் வெளியில் ரங்கி நின்றாலும் பரவாயில்லை, சரி வெக்கையாக இருக்காகும் ஆட்டோக்குள்ளேண்டு ரங்கி மெட்ட கரைக்கு போயிருக்கிறா, அடுத்த வீதியின் மெட்ட கரைக்கு போய் ஃபோன் கதைச்சிருக்கிறா. அப்போ இந்த தவறுகள் தான் எங்கள் ஒவ்வொருவருடைய உயிரையும் பறிக்கின்ற நடவடிக்கைகள். ஒரு ஃபோன் கதைக்கிறதுக்கு எதுக்கு அந்த இடத்தை விட்டு அங்காளிக்கரைக்கு போகணும்? யோசித்து பாருங்கள் உறவுகளே. இதனால் தான் உண்மையிலேயே தப்பு இல்லை என்றாலும், தவறு இல்லை என்றாலும், அது தவறாக மற்றவர்கள் கதைப்பதற்கு காரணமாகிறது இல்லையா? நாங்கள் உறுதிப்படுத்த முடியாத அந்த தாய் யாருடன் பேசினா, என்ன பேசினா என்பதில் எங்களுக்கு தேவையற்ற விடயம். ஆனால் நாங்கள் பேசுகின்ற விஷயம் என்ன, அந்த தாய் அந்த ஆட்டோக்குள்ளே இருந்து அந்த ஃபோனை பேசியிருக்கலாம். ஏன் அங்காள போனா? அந்த பிள்ளைக்கு 8 வயசு, சரி அந்த பிள்ளை தனியாக இருக்கு, சரி அம்மாட்ட போகும்ட்டு போயிருக்கும். அப்போ அப்பா வேலையாக இருக்கிறார், பிள்ளை ஆட்டோவுக்கு இருக்குது, அந்த பிள்ளையை விட்டுட்டு நான் அங்காள போகலாமா? அந்த பிள்ளை தச்சில் என்னை தேடி ஓடி வந்தால் அது நடக்குமா இல்லையா? மெயின் ரோட், வாகர பனிச்சங்கேணி பாலம் ஒரு முக்கியமான இடம், வாகனங்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய பாதை. அந்த தாய் சிந்திக்க இல்லை. அப்போ இதில் தாயை நாங்கள் குற்றம் சாற்ற முடியல. சில வேளை தாய் அதுக்கு இருக்கத்தக்கதாக பிள்ளை இறங்கி அப்பாட போய் ஊடைக்குள்ளே எதுவும் அந்த கரையில் நடந்திருந்தால் அந்த பிள்ளைன்னு சொல்லியிருக்கலாம். அப்பயும் உங்களை போல தாயை தான் பேசுகிறேன். அந்த பிள்ளை ரங்கிக்கு இழுத்து பிடிச்சிட்டு அப்பா செய்துட்டு வரட்டும், எங்கே ரங்கி போகிற வாகனம் நம்ம இடாண்டா பிள்ளை இருந்திருக்கும் இல்லையா? அப்போ வழிகாட்டலாக இருக்க வேண்டிய நாம் வழி தவறி போகின்ற பொழுதுதான் அது எல்லாவற்றையும் நாசமாக்குறது இல்லையா? அந்த குழந்தை என்ன பாவம் செய்தது? வீணாக ஒரு உயிர் பறிக்கப்பட்டது. இந்த அவலங்கள் கவனையினமாக நடைபெறுகிறது. அப்போ இதில் தாய் குற்றமா, தந்தை குற்றமா, யார்? ஹைஸ் வாகன சாரதி வேகமாக வந்திருக்கின்றார், சரி பாலம் தானே, வேகமாக வந்திருக்கின்றார். அவரால் டக்குண்டு வாகன வேகத்தை வந்து சீராக்கவோ கட்டுப்படுத்தவோ முடியவில்லை, அதனால் மோதி இருக்கின்றார். அப்போ எல்லா பக்கமும் பிள்ளையாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இல்லையா? ஒரு வாகனத்தை ஒரு பாலத்துக்கு கிட்ட, பனிச்சங்கேணி பாலத்துக்கிட்ட வரைக்கும் வாகனம் எவ்வளவு ஸ்பீடில் வரணும் எல்லாம் சொல்லிப்பா இல்லையா? முன்னால் பாலம் இருக்கிறதுன்னா அதுக்கிட்ட வேகத்தில் வந்திருக்கணும் அவர். எல்லா பக்கமும் பிள்ளையாக தான் இருக்குது இல்லையா?
அப்படி ஒரு வாகனத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு போகணும்னு தந்தை யோசித்தவர் தன் வாகனத்தில் ஹெட்லைட் எரியுதா இல்லையான்றதை பார்த்துட்டு வீட்டில் இருந்து எடுத்துருக்கணும். சரி, அப்படி நைட் ஆகும்னா செக் பண்ணி போட்டு போயிருக்கணும். நடு ரோட்டில் வச்சு அவர் முச்சக்கரோட ஹெட்லைட்டை பார்க்குறார். அப்போ எல்லாமுமே அந்த பிள்ளைக்கு எதிராகத்தான் அமைஞ்சிருக்கு நடவடிக்கைகள் எல்லாம் இல்லையா? இதனால் அந்த பிள்ளையோட உயிர் போயிருக்கிறது. அந்த சிறுவனுக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள். ஒரு என்ன செய்ய முடியும், இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் தவறுகள் எல்லா பக்கங்களிலும் இருக்கின்றன. தந்தையிலும் தவறுதான், தாயிலும் தவறுதான், டொல்ஃபின் வாகன சாரதியிலும் தவறுதான், எல்லாவற்றிலும் தவறு. அந்த குழந்தை மேல் தவறு சொல்ல முடியாது. ஏன் 8 வயது, அதை பாதுகாக்க வேண்டிய கடமை தாய்க்கும் தந்தைக்கும் இருக்கிறது. சரி, தந்தை அவசரமாக இறங்கி திருத்தினாலும் தாய் 100% பொறுப்பாக இருந்திருக்க வேண்டும். பிள்ளை இருக்கிறத நினைத்து ஆட்டோக்குள் இருந்திருக்கலாம், இல்லை அதில் இறங்கி உள்ளுக்கு இருந்து கதைச்சிருக்கலாம், அதில் 2 கதைச்சிக்கலாம். அந்த கடந்து போய் அங்காளி பக்கத்தில் கதைச்சிடலாம். அதான் அந்த பிள்ளை தாயிட்டு தேடி ஓடி இருக்கு இல்லையா? ஒன்றும் செய்ய முடியாது. நடந்தவைகள் தான். இதை நான் இவ்வளவு விளக்கமாக சொல்வதற்குரிய காரணம், நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். நடந்து முடிந்ததன் பிறகு சிந்தித்து எந்த பலனும் எவருக்கும் வரப்போவதில்லை. நடக்கும் முன்பு எல்லாவற்றையும் சிந்திக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும். ஒருவேளும் நாங்கள் எங்களையும் எங்களை நம்பியுள்ளவர்களையும் சிந்தித்தால் இந்த அவலங்களில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம். மீண்டும் சந்திப்பு உறவுகளே, குடும்பத்திற்கு மனதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறுவனுடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். விடைபெறுகிறோம்.